அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக திரும்பவும் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பிரியமானவர்களே, இந்த ஒரு துளி மெசேஜ் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததென்று நீங்கள் எங்களுக்கு எழுதிய இமெயில்கள், போன் கோல்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். நிச்சயமாக இந்த நாள் ஒரு துளி மெசேஜும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நான் நம்புகின்றேன். தொடர்ந்தும் நான் ஒரு வார்த்தையை வாசித்து உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க போகின்றேன். எங்கே உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் புதிய ஏற்பாட்டிலே அங்கே பார்க்கிறோம் 1 பேதுரு 3:12 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதாம். ஆமேன். அருமையாக இந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறதாம். யார் நீதிமான்கள்? தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அங்கே இருக்கிறவர்கள் நீதிமான்கள் என்று பார்க்கின்றோம். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட யாவரும் நீதிமான்கள் என்று பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யோசிக்கலாம், நான் எப்படி இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினாலே கழுவப்பட முடியும் என்று. நீங்கள் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்யும் போது நிச்சயமாய் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வந்து கிரியை செய்வார். அப்பொழுது நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் வருகிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அங்கே பார்க்கின்றோம், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கின்றதாம். அவருடைய செவி அங்கே கவனமாய் இருக்கிறதாம். சில வேளைகளிலே எங்களுடைய பிள்ளைகள் எங்களை கூப்பிடுவார்கள். ஒரு தரம் கூப்பிடுவார்கள், 2 தரம் கூப்பிடுவார்கள். நாங்கள் திரும்பி பார்க்காவிட்டால் உனக்கு காது கேட்கவில்லையா என்று கத்துவார்கள். அப்படியாகத்தான் மனித சத்தங்கள் இருக்கின்றன. ஆனால் தேவனுடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதாம். எப்பொழுது என்னுடைய மகன் என்னை நோக்கி கூப்பிடுவான், எப்பொழுது என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிடுவாள் என்று அவருடைய செவிகள் அங்கே கவனமாய் இருக்கிறதாம். நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை இறுக பற்றி கொள்ளும் போது அவர் நிச்சயமாய் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கும் வேண்டுதல்களுக்கும் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதே வசனத்தை அங்கே சங்கீதக்காரன் 34:15 சொல்லுகின்றார், அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கின்றதாம். பாருங்கள், அங்கே 1வது வசனத்திலே நான் வாசித்தேன், கவனமாய் இருக்கிறதென்று. இங்கே திறந்திருக்கின்றதாம். ஒரு இடம் திறந்திருக்கும் போது நாங்கள் ஈஸியாக அதற்குள்ளே நுழைய முடியும். பிரியமானவர்களே, இங்கே பார்க்கின்றோம், கர்த்தருடைய செவிகள் அங்கே திறந்திருக்கின்றதாம். அப்படியானால் நாங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது நிச்சயமாக அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் கூப்பிட போகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அவருக்கு ஒப்பு கொடுத்து, தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது அங்கே தேவன் எங்களுக்கு இறங்கி வந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் எங்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறதாய் இருக்கிறதாம். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனை தான் கவனிக்க முடியும். தேவனுடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி திரிகிறதாம். அப்படியானால் இன்றைக்கு எங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், எங்களுடைய வேதனைகள், எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய கவலைகள் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாதென்று கைவிடப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னுடைய தேவாதி தேவனுடைய காதுகள் அங்கே திறந்திருக்கிறதாம். கவனமாய் செவி கொடுக்கிறாராம். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நிச்சயமாக அவர் பலன் கொடுப்பார். நாங்கள் ஒன்றே ஒன்று அவரை நாங்கள் தாபரமாய் பற்றி கொள்ளும் போது அநேக வாசல்களை எங்களுக்கு திறப்பார். இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், படிக்கிற பிள்ளைகளாய் இருக்கலாம், எக்ஸாமுக்காக நீங்கள் படித்து ஐயோ இந்த கேள்வி வருமா அந்த கேள்வி வருமா என்று புத்தகத்தை போட்டு பிரட்டி கொண்டு நீங்கள் உட்கார்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், என்னுடைய செவிகள் உன்னுடைய வேண்டுதலுக்காய் அங்கே திறந்திருக்கின்றது என்று. இன்றைக்கு பெற்றோர் பார்த்து கொண்டிருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஒரு வழியும் இல்லாமல் ஆண்டவரே அடைக்கப்பட்டு இருக்கிறதே. ஒரு திருமண காரியத்துக்கு கூட என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே ஒரு வாசலும் திறக்கப்படவில்லையே என்று நல்ல வாழ்க்கை துணைக்காக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கலாம். தாய்மாரே, தகப்பன்மாரே, தேவன் ஒன்று சொல்லுகிறார், அவருடைய செவி திறந்திருக்கின்றதாம். அதே போல கடன் பிரச்சனை, கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள், விசா பிரச்சனைகள், ஏன் வைத்தியர்களினாலே கைவிடப்பட்டு மரணத்தின் நாட்களை கூட நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம்.
தேவன் சொல்லுகிறார், என்னுடைய செவிகள் உனக்காக திறந்திருக்கிறது. மகனே மகளே, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு நான் பதில் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையாக அந்த வசனம் சொன்னதல்லவா, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதாம். அவருடைய செவிகள் அவர் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறதாம். அவருடைய கண்களும் செவிகளும் அங்கே திறந்து எங்கள் மேலே நோக்கமாய் இருக்கும்போது நிச்சயமாக எங்களுக்கு பதில் கிடைக்கத்தான் போகின்றது. ஒரு மனுஷர்கள் பார்க்கிற விதமாய் அவர் எங்களை பார்க்கிறவர் அல்ல. நீ அழுக்கோட இருக்கிறாய், நீ இந்த காரியத்தை செய்தாய், நீ இந்த துரோகத்தை செய்தாய் என்று அவர் எங்களை புறக்கணிக்கிற தேவன் அல்ல. அவர் எங்களுக்கு நீதி செய்கிறவர், அவர் எங்களுக்கு நியாயம் செய்கிறவர். அதனாலே தான் நாங்கள் அவரை அண்டிக் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்றைக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும், இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும், இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகின்றேன். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் திறந்திருக்கின்றது, அவர் கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றாராம். இப்பொழுது நாங்கள் கண்ணை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, இதை என்னோடு கேட்டுக்கொண்டு உம்முடைய செவிகள் திறந்திருக்கின்றது, உம்முடைய செவிகள் கவனமாய் எங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றது, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று சொல்லி என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே, இந்த ஜெபத்திலே இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. எந்த வாசல்கள் அந்த பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த வாசல்கள் கதவுகளை நீர் திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாவற்றும் முடிந்தது, எல்லாம் முடிந்தது என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அங்கே அடைக்கப்பட்டிருக்கிற பிரச்சனைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய செவிகள் திறந்திருக்கட்டும். இப்பொழுதே உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு தயவு செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளினாலே அங்கே வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் கட்டளையிட மாட்டீரா, என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு மாற்றத்தை கட்டளையிட மாட்டீரா என்று இந்த டெலிவிஷனுக்கு முன்னாலே உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை பாதைகளை நீர் மாற்றும். ஆண்டவரே, திருமண காரியங்கள் தடைப்பட்டு இந்த நாட்களிலே அவமானத்தோடும் நிந்தையோடும் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா. அதே போல படிப்பு காரியங்களினாலே ஒரு டிகிரியை கூட என்னால் எடுக்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடும் தயக்கத்தோடும் இந்த டெலிவிஷனுக்கு முன்பாலே காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அறிவையும் ஞானத்தையும் அருளுகிற ஆவியானவரே, இப்பொழுதே நீர் இறங்கி கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வீட்டுக்குள்ள இன்றைக்கு சமாதானம் வந்ததென்று சொல்லத்தக்கதாய் இந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே, அவர்கள் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு பதிலாக ஒரு சந்தோஷத்தை காணும்படியாய் நீங்க செய்யுங்கப்பா. உம்முடைய கரத்திலே நான் முற்று முழுதுமாய் இந்த குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாள் ஒரு சந்தோஷமான நாளாய், ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருக்கும்படியாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வல்லமை உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் வசனத்தை கேட்டீர்கள், என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்தீர்கள். நீங்கள் விசுவாசியுங்கள், நிச்சயமாய் தேவன் உங்கள் மேலே கிருபையாய் இரக்கம் பண்ணுவார். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். மற்றும் ஒரு மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜிலே உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.